திமுக வந்து ரொம்ப விவரமாக எல்லா விதமான செக்ஸ் அண்ட் பேலன்ஸும் ஏற்கனவே பண்ணி வச்சிருச்சு. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன போல் டாக்டர் சீனியர் அன்பு ராமதாஸ் அவர்களை வந்து ஏற்கனவே பேசி வச்சுருக்கிறாங்க. தேமுதிகாட்டையும் தூண்டில் போட்டிருக்காங்க. கமல்ஹாசன் உள்ளே வர்றாரு. ஸோ அது மாதிரியான விஷயங்களை பண்ணி வச்சுருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளும் 2 கம்யூனிஸ்ட்டும் மதிமுகவும் போயிட மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. பட் காங்கிரஸ் கட்சி ஒரு மாற்று முடிவை எடுத்தால் இந்த 4 பேருமே கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே கூட மாற்றி முடிவு எடுக்கலாம். ஏன்னா அவர்களும் வந்து பெரிய திருப்தியில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு முன்னாடி வேற வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுனால அமைதியாக இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க பெரிய அப்பா திமுக ஆட்சி மாதிரி ஒரு அற்புதம் உண்டா அப்படிங்கிற இடத்துலாம் இல்லை. அவங்க வேற வழி இல்லாமல் இருந்தாங்க. இப்போ வந்து வேற வழி கிடைச்சிருக்கனால அவங்களும் மாற்றி. ஆனால் காங்கிரஸ் கட்சி நகராமல் இவர்கள் நகர மாட்டாங்க. அதனால தான் காங்கிரஸை பிடிக்கிறதுக்கான எப்படியாவது சமாளிக்கிறதுக்கான முயற்சியில் இருக்குது. தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு டிப்ளமசி வச்சிருக்கிறாரு. நல்லா பியூட்டிஃபுல்லாக அதை டீல் பண்ணுறாரு. அதுதான் வந்து எல்லாருமே ஹேண்டில் பண்ணது. திரு ராகுல் காந்தியவே இன்னைக்கு தனியாக நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு விரும்பக்கூடிய ராகுல் காந்தியவே வந்து அண்ணன்னு சொல்ல வச்சவர், என்னுடைய பிரதர்னு சொல்ல வச்சார். நான் யாரையுமே சொன்னதில்லை அப்படின்லாம் வந்து ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு தனி டிப்ளமசி சேனல் தனியாக இருக்கு. அண்ட் சோனியா காந்தி அவர்களுக்கு இவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. நம்ம பெரிய திமுக மேலே வந்து அவங்க தான் நம்மளை வந்து பல காலங்களில் கலைஞர் காலத்துலேருந்து பல காலங்களில் நம்மளை காப்பாற்றினவங்க அவங்க தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் காங்கிரஸ் கட்சி என்ன செய்யுதுங்கிற பொறுத்து தாவேகா என்ன செய்யுதுங்கிற பொறுத்து தமிழக அரசியல் இந்த செயின் வந்து அப்படி நிற்குது. தாவேகா காங்கிரஸ் கட்சி நடந்துருச்சுன்னா திமுக கூட்டணி உடஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அப்போ திமுக கூட்டணி உடஞ்சிருச்சுன்னா அங்கேயே கேம் மாறக்கான ஸ்பேஸ் இருக்கு. அது தாவேகா கூட போச்சுன்னா வேற கேமு, தாவேகா ஏடிஎம் கூட போச்சுன்னா வேற கேம். ஸோ இது எல்லாமே ஒரு 20-25 நாள் இருக்குது. நான் வந்து அதுக்கு தான் திருசங்கு சொர்க்கத்தில் நீங்கள் போட்டிருக்கீங்க. அது வந்து திருசங்கு சொர்க்கம்னா சொர்க்கம் தான், ஆனால் தலையில் நிற்குது. ஸோ வந்து அவங்க வந்து நரகத்துக்கு போயிடலாம், ஆட்சி இழந்துடலாம், வாய்ப்பு இழந்துடலாம். ஒரு டர்புலன்ஸ்னு ஃப்ளைட்டில் சொல்லுவாங்கள்ல. ஸோ டர்புலன்ஸுங்கிறது வந்து ஃப்ளைட்டோட ஃபால் கிடையாது. அது சும்மா ஒரு அந்த ரோட்டில் இருக்கிற பள்ளங்கள் மாதிரி, தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளங்கள் அது பூசி நம்ம மெழுகி சமாளிச்சிடலாம். டிஎம்கே வந்து அலையன்ஸ் வந்து டர்புலன்ஸில் இருக்குது, ட்ரபுளில் இல்லை.